முந்திரியும் தேங்காயும் வறுத்து விட்டுருக்கேன். நீங்க பெரியவங்களுக்கு ஒருவேளை கொலஸ்ட்ரால் நம்ம ஒரு ஸ்பூன்ல பெருசா இருப்பது இல்லை, இது ஆப்ஷனல் தான். பட் எனக்கு பிடிக்கும்னால நான் வந்து இதை சேர்த்திருக்கேன். உங்களுக்கு இது வேணாம்னு நினைச்சீங்கன்னா வெறும் நார்மலாவே உங்களுக்கு அந்த மாதிரி கஞ்சி வந்து கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நல்ல ஓரளவுக்கு ரொம்பவே நல்லா கட்டியாயிடுச்சு. அதோட கலர் பாருங்க, நம்ம அரைச்சி ஃப்ரெஷ்ஷா நம்ம சேர்த்துக்கிறதுனால அதோட கலர் ரொம்பவே நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே இப்போ மாவுல வாங்கினா கூட அது கொஞ்சம் கலர் வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கும். இது ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு கிண்ணத்துல வந்து நாட்டு சக்கரை சேர்த்து நம்ம யூஸ் பண்ண போறோம். வாங்க சோப்பனா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நாட்டு சக்கரை அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்வீட்லாம் இருக்காது அப்படிங்கிறனால இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் நீங்கள் உப்பு போட்டு கொடுத்தீங்கன்னா கஞ்சி மாதிரி உப்பு கஞ்சி சொல்லுவேன் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்வீட் நீங்கள் சேர்த்து கொடுக்கணும். இந்த மாதிரி பவுலில் தான் நான் வந்து பிரிச்சு மொத்தமாக போட மாட்டேன். நான் தனித்தனியாக நான் பிரிச்சு எடுத்து போட்டுக்கிறதுனால நம்ம வந்து எவ்வளோ அளவு தேவை, எப்படி பசங்களுக்கு நமக்கு எந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிறனால நான் வந்து தனித்தனியாக வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து ஸ்வீட்டோட தான் சாப்பிட போகிறேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து பெரியவங்களுக்கு கொடுக்குறீங்க, அவங்களுக்கு சுகர் வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுகர் வந்து பேலன்ஸ் பண்ணி நம்ம இதில் இது பண்ணிக்கலாம். அவங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் பாயாசம் மாதிரி ஆயிரும். அந்த சுகர் போட்டு அந்த இது போட்டு நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க நம்ம, அதனால கலர் பாருங்க.